ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் காய்கறி இல்லையா? கவலையே வேண்டாம். ரெண்டு பொருள் போதும். இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 3 பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அது கூட 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதங்கின பிறகு புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. இது நல்லா ஒரு கொதி வந்தது பிறகு அரைச்ச தேங்காய் பீஸு அதில் போட்டுருங்க. அது ஒரு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருங்க அடுப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கும். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொதி வந்ததுக்கு பிறகு எனக்கு சைடிஷ்க்கு முட்டை தேவைப்படும். ஆனால் முட்டை வேணால் அவிச்சு மட்டும் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ சிம்மில் வச்சு இறங்கினா வெங்காய குழம்பு. உங்களுக்கு முட்டை வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் தோசை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா.